ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல் ஏஏ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எதிர்நீச்சல் சீரியலை நீ கொஞ்சம் அலசி பார்க்கலாம். இந்த கதிர் பண்ற விஷயம் கொஞ்சம் கூட சரியில்லைன்னு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கதிரோட பேச்சு பார்த்தீங்கன்னா, வர வர ரொம்ப எலமீறி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்றவங்க நினைக்கிறவங்க ம கண்டிப்பா எனக்கு ஒரு லைக் போடுங்க. அதுக்கப்புறம் நடக்க போற ஒவ்வொரு முக்கியமான விஷயத்தையும் ஜெனனை கொலை பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதிர் சொல்லப் போறான். இதனால குடும்பத்தில இருக்கிற பிரச்சனை எல்லாம் நடக்க போகுது. ஆனா இது எல்லாத்துக்கும் மூல காரணமா பார்த்தீங்கன்னா, இந்த ராவணன் மட்டும் தாங்க. இந்த மாதிரி ஜனனிய பார்த்தீங்கன்னா, மதிவதனிய போய் தனியா சந்திச்சுட்டு பேசிட்டு வருவாங்க. அவங்க எதுக்காக பேசுவாங்க அப்டின்னா, இந்த விவேக் உயிரோட இருக்கான். அது மட்டும் கிடையாது. விவேக் இப்ப சுயநினைவுக்கு சுயநினைவோட வந்துட்டான். அவன எப்படியாவது வேற இடத்துல மாத்தணுன்ற மாதிரி பத்தி பேசியிருப்பாங்க. நம்ம ஜனனி போயிருப்பாங்க. மது மது ம மதிவதனிய பார்க்கறதுக்கு. ஆனா இது ராவணன் எத வச்சு ஒரு புதுசா ஒரு கேம் ப்ளே பண்ண போறான். நம்ம கதிர் பார்த்தீங்கன்னா, அந்த புது பிசினஸ ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த ஆர்டர பார்த்தீங்கன்னா, கேன்சல் பண்ற அளவுக்கு இந்த ராவணன் பண்ணியிருப்பாரு. இந்த எல்லாத்துக்குமே காரணமே இந்த ஜனனி தான் அப்படின்ற மாதிரி ஃபுல் பழிய தூக்கி அவ மேல போட்டிருப்பாங்க. இந்த விஷயத்தினால தான் நம்ம கதிர் ஜனனி இதுக்கு மேல உயிரோட விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு பயங்கரமான கோவத்துல இருக்காங்க. என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த சக்தி விவேக்க பார்க்கறதுக்காக போயிருக்காரு. ராவணன் கிட்ட ரொம்ப கல கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம ஜனனிய பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜனனி இப்படியே சும்மா இருக்கக்கூடாது. நமக்கு இன்னும் நெறையா சப்போர்ட் தேவைப்படும். நம்ம போயிட்டு மதிவதனிய போய் பார்ப்போம். அதாவது அந்த மேடம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மதிவதனிய போயிட்டு நேரடியா பார்த்துருப்பாங்க. இந்த மாதிரி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் கிடையாது. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரே இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்தையும் போயிட்டு பார்த்தீங்கன்னா, 2 பேர் எல்லாம் பார்த்துருப்பாங்க. அந்த அந்த விஷயத்த எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட ராவணன், இந்த ஜனனி மதிவதனியோட சேர்ந்து ஏதோ பெருசா பிளான் பண்ண போறாங்க போல இருக்கே! கண்டிப்பா நம்ம இந்த விஷயத்த சீக்கிரமா சும்மா விடக்கூடாது. சீக்கிரமா கண்டுபிடிக்கணுன்றத வச்சு பெருசா ஒரு பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ராவணன் என்ன பண்ணலாம்ன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கதிர் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க இல்லையா? அந்த கிளப் வைக்கிறதுக்கான இடம் ஆர்டர்ஸ் எல்லாமே அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, கேன்சல் பண்றாங்க. எதுக்காக கேன்சல் பண்றாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பயங்கரமான பிரஷர், டார்ச்சர் எல்லாம் குடுத்துருக்காங்க போல. அதனால நேரடியா இந்த விஷயத்துக்கு இதுக்கு மேல நம்ம பண்ணக்கூடாது. ஆனா இது எல்லாம் கொடுத்தது ராவணன் தான். ஆனா யார் பேர்ல அப்படின்னு மதிவதனி செக் பண்றாங்க. மதிவதனி பார்த்தீங்கன்னா, ஜனனி சொல்லி தான் இந்த மாதிரி அந்த ஆள டார்ச்சர் பண்ண தான் சொல்லியிருப்பாங்க. அதனால பயந்துகிட்டு இந்த ஆள் பார்த்தீங்கன்னா, வேகமா விறுவிறுன்னு ஆதிகுணசேகரன் வீட்டுக்கு வராரு. உடனே சார் நீங்க வேணும்னா எப்படின்னான்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறீங்க. இந்த மாதிரி நீங்க கிளப்ப ஆரம்பிக்க போறீங்க இல்லையா? அது எனக்கு சொந்தமான இடம் தான் இப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க இந்த கிளப்புக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியாது. நான் இமிடியேட்டா அந்த ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே நான் கேன்சல் பண்ணிட்டேன். நீங்க எந்த பிசினஸ் இதுக்கப்புறம் ஆரம்பிக்கக் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டு போறாரு. இதனால எல்லாரும் பயங்கரமான ஷாக்ல இருக்காங்க. என்ன சொல்றீங்க? எதுக்காக இப்படி சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு கதீர் சொல்லும்போது, இந்த மாதிரி எனக்கு பிரஷர் மேல பிரஷர் பயங்கரமா குடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது, இதுக்கு உங்களுக்கு எல்லாம் நான் பண்ணி குடுக்கணுமா? என்னால முடியாது. அதனால நீங்க இத கண்டிப்பா கண்டுக்காதீங்க. அப்படியே மறந்துடுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. உங்களுக்கு இப்படியெல்லாம் பண்ண சொன்னதுக்கு எ எ அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, யாரோ மதிவதனியாமே, அவங்க தான் ஜனனி அப்படின்றவங்க ஒரு பொண்ணோட தூண்டுதல் பேர்ல தான் அவங்க எனக்கு பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல நான் என் அத ப அத அத ப அத பத்தி பேசப் போறதில்ல. சரிப்பட்டு வராது. நான் இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு, இத இதோட நீங்க மறந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இத கேட்டு பார்த்தீங்கன்னா, எல்லோருக்கும் ரொம்ப ஷாக் ஆகுது. அது என்ன இது ஜனனி இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்னு கதிருக்கு சொல்லவுமே, வேணாம் நம்ம ஜனனிய பாத்தியால கதிர் மூஞ்சில இருந்து கால் வரைக்கும் கோவம் வரும். இந்த விஷயத்த கேள்விப்பட்டு கதிர் பார்த்தீங்கன்னா, பயங்கரமான டென்ஷன் ஆயிறாரு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, அவ ஒரு கேவலமான காரியத்த பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, என்னமோ அவன தலையில தூக்கி வச்சு அந்த வீட்ல ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இங்க சந்தோஷம் எல்லாமே போச்சே இருந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு புலம்பிட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சதுமே, இந்த வீட்டுக்குள்ளே இருந்துட்டு அதாவது உண்ட வீட்டுக்கே இப்படி துரோகம் பண்ணிட்டு இருக்காளே அப்படின்ற மாதிரி அவரு ரொம்ப கோவப்படுறாரு. கதிர் பயங்கரமா கோவப்படுறாரு. இத கேட்ட ராவணன், "கதிர் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இது நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க. முதல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம போய் விசாரிப்போம். அதுக்கப்புறம் நம்ம இத பத்தி பேசிக்கலாம்" அப்படின்னு சொல்லும்போது, "இதுக்கு மேல விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இதோ பார்த்தீங்களா, கண்ணு முன்னாடி தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு போறாங்க. இதுக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம், என்னென்ன பண்ணியிருக்கோம். அதுக்கு எல்லாத்துக்கும் ப்ராப்பரா வாங்கி முடிச்சுட்டு ஒரு வழியா பிசினஸ் ஆரம்பிக்க போறோம்." அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல இருந்த ஒட்டுமொத்தமா
அவ டார்ச்சர குடுத்துட்டு போயிட்டா. இது எல்லாம் அன்னைக்கே சொன்னேன். இவ இந்த வீட்ல இருந்தா எதுவுமே நல்லா வராது. எதுவுமே விளங்காது. அவள வீட்ட விட்டு தொரத்துங்கன்னு நான் தலப்பாடா அடிச்சுக்கிட்டேன். நீங்க இருக்கிற யாரையும் கேட்டீங்களா? அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இந்த வீட்ல இருக்கணும் அப்படின்னு என்னமோ சொன்னீங்க. இப்போ ஒட்டுமொத்தமா போயிடுச்சு. என்னமோ நந்தினி உங்ககிட்ட பேசுற காதுல காதுல விழுந்தா விழுகலையா? தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிட்டு அவள நீங்க ஓவரா தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கைய மொத்தமா முடிச்சுட்டு போயிட்டா. அவ வரட்டும் இன்னைக்கு அவளா நானா அப்படின்னு பார்த்துர்றேன். அவள நான் இன்னைக்கு கொல்லாம விடமாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிர் வந்து கதிர்கிட்ட இருந்து இத சொல்லி விசாலாட்சி பார்த்தீங்கன்னா, ரூமுக்குள்ள இருந்து வெளியில வராங்க. "வாம்மா வா உன்ன தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தியா உன் மருமகன் ஒரு கேவலமான காரியத்த பண்ணியிருக்கா." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா, நாங்க சொல்லி எல்லாத்தையும் பண்ணி வச்சா, அவ மதிவதனி இருக்குல்ல, அவ கூட சேர்ந்துக்கிட்டு பிசினஸ பண்ண விடாம கெடுத்து வச்சிருக்கா. அவ அவ சொன்னத நீ கத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விசாலாட்சி சொல்லும்போது, ஏதோ பேசினா அப்படின்னா, எவ்வளவு பார்த்தீங்கன்னா, கேவலத்துக்கு நான் பண்ணுவேன் உனக்கு தெரியாது. தேவையில்லாம என்ன தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருந்தேல்ல அப்படின்ற மாதிரி கதி ரொம்ப ஹார்ஷா கத்திக்கிட்டு இருக்காரு. விசாலாட்சி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இத பார்த்த நம்ம ஜனனி நந்தினி எதுக்காக இப்படி நீங்க இந்த அளவுக்கு கதிர்கிட்ட முதல்ல நடிச்சுட்டு அப்புறம் விசாரிக்கும்போது ஜனனி இந்த மாதிரி பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எங்களால நம்ப முடியல அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா? அரைஞ்சேன்னா பாரு இன்னைக்கு இன்னும் வரைக்கும் நீ அவள நம்பிக்கிட்டு இருக்கேல்ல, அவள பத்தி உனக்கு இன்னும் சரியா தெரியலடி. எத்தன தடவ பட்டாலும் உனக்கெல்லாம் புத்தியே வராதா?" வாழ்க்கையில இப்படி ஒரு ஒட்டுமொத்தமா சீரழிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிர் மூஞ்சி அப்படியே பயங்கரமான கோவத்துல வெடிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம விசாலாட்சி பார்த்தீங்கன்னா, "டேய் என்ன எவனோ ஒருத்தன் தேவையில்லாத இந்த வீட்டுக்குள்ள எதையோ ஒண்ண உளறிட்டு போனா, அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நீ கிளம்பிட்டு இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியே! சொன்னால் நம்பிக்கிட்டு இருக்கியே! அதத்தான் நான் ஒட்டுமொத்தமா அவ கேன்சல் பண்ணிட்டு போயிட்டான் எல்லாத்தையும். அதுக்கு இதுக்கு மேல பண்றதுக்கு இருக்கு." அவங்க ஓப்பனா சொல்றாங்க. ஏதோ இவ ஃபோ ஃபோட்டோ அனுப்பி இருக்காங்க பார்க்குறியா? இந்த ஃபோட்டோவ அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃபோன்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோவ அனுப்பி இருப்பாங்க. என்ன ஃபோட்டோன்னா, நம்ம மதிவதனி, ஜனனி 2 பேரும் சேர்ந்து எங்கேயோ போற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க போல இருக்கு. அது அத எடுத்து எல்லாம் நம்ம எடுத்தது நம்ம ராவணனா தான் இருக்கும். இல்லன்னா அப்படின்னா, ராவணன் சொல்லி வேற யாராவது எடுத்திருப்பாங்க. இந்த ஃபோட்டோவ பார்த்தீங்கன்னா, நம்ம விசாலாட்சி கிட்ட காட்டுறாங்க. உன் மருமகள் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மதிவதனி போய் இவ பார்த்துருக்கா. இங்க தான் இவ்வளோ நேரம் இருந்துச்சு. இப்போ திடீர்னு போயிட்டு இவள பார்த்துருக்கானே, இது எல்லாத்தையுமே கெடுக்கிறதுக்கு தானே அப்படின்னு சொல்லும்போது, ஞானம் சொல்றான். இங்க பாருங்கம்மா, அவ பண்றது எதுவுமே சரிப்பட்டு வராது. இந்த வீட்ல விசாலாட்சி அ ஆ சாரி விசாலாட்சி இல்ல, பொண்ணுங்களாச்சி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு தடவ போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருக்க முடியாது. என்னோட இப்படி ஒரு வேலைய எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆமா, அப்படி அவளுக்கு என்னதான் பிரச்சனை? முன்னேறக்கூடாது. இந்த குடும்பத்தில யாரும் சந்தோஷமா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாருங்கப்பா, நீங்க சொல்றது எதையுமே நான் தயாரா இல்ல நம்புறதுக்கு. எவனோ ஒருத்தன் இப்படி கத்திட்டு போறான் அப்படின்றது அதுவுமே உண்மையாயிராது. அது மட்டும் கிடையாது. உங்களோட பிசினஸ் கெடுக்கணும்னு அவளுக்கு என்ன தலைவிதியா? அப்படின்னு கேட்கும்போது, ஆமா அவ புருஷனுக்கு எதுவுமே கிடைக்காம, எ எல்லாமே எங்களுக்கே கிடைச்சிட்டு இருக்கு. நம்ம வாழ்க்கையில வாழ்ந்து அ அவ புருஷனுக்கு எதுவுமே குடுக்க முடியல அப்படின்னு பொறாமப்பட்டு தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ ஒண்ணு பேசினா கோபத்தில என்ன அடிச்சே கொன்றுவேன் பாரு அப்படின்னு சொல்லும்போது, ராவணன் சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இருங்க சார். அவங்க வரட்டும். வந்ததும் நம்ம விசாரிக்கலாம் அப்படின்னு அ இவர் சொல்லிட்டு இருக்காரு ராவணன். இதோட இந்த கதை முடியுது. பழிய தூக்கி இப்போ ஜனீன் மேல போட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றத நம்ம அடுத்து அடுத்து வர்ற வீடியோவ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க் யூ.